கோவையில் தனியார் கல்லூரியில் சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் மாணவ மாணவியர் உற்சாகமாக பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, தற்போது கல்லூரியில் எந்த அளவிற்கு பொங்கல் கொண்டாட்டத்தை மாணவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர்? கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் தற்போது பொங்கல் விழா களை கட்டியிருக்குன்னே சொல்லலாம். இன்றைய தினம் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தனியார் கல்லூரியில் கிராமிய பொங்கல் விழா தற்போது நடைபெற்று வருகிறது. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய கலை நிகழ்வான வள்ளி கும்மி ஆட்டத்தை தான் மாணவர்கள் இங்கே நடனமாடிட்டு வராங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டத்தை நடனமாடினர். தற்போது வள்ளி கும்மி ஆட்டம் நடக்குது. அடுத்தது சிலம்பாட்டம் உள்ளிட்ட நம்மளோட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த பொங்கல் விழா பாத்தீங்கன்னா பொங்கல் பானை வைக்க அந்த நிகழ்வோட துவங்கியது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பொங்கல் விழால பங்கேற்றிருக்காங்க. நம்மளுடைய கிராமிய நிகழ்வுகள் பல்வேறு, அதாவது இந்த ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகளோட சின்ன சின்ன விளையாட்டு போட்டிகளும் ஏற்பாடப்பட்டிருக்கு. கல்லூரி மாணவர்கள் மட்டுமின்றி ஆசிரியர்களும் மாணவர்களோட சேர்ந்து உற்சாகமா கொண்டாடுறது நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக கோவையில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே இந்த பொங்கல் விழா கல்லூரியில களை கட்டியிருந்ததுனே சொல்லலாம். அதன் ஒரு பகுதியாக தற்போது இந்த தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஐஸ்வர்யா.